ஏன் சரவணப்பா ரொம்ப கவலையாக வந்திருக்கீங்க? என்னுடைய குடும்ப சூழ்நிலையை வச்சு நான் ரொம்ப கவலையாக இருக்கேம்மா. நான் அதனால் நான் நைட்டு பகல் கஷ்டப்பட்டு வீட்டை உழைச்சி போட்டேன் ஒரு நேரத்தில். இப்போ எனக்கு கண் பார்வை சரியில்லை இருப்பான்னு சொல்லிட்டு என்னை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. நான் என்னுடைய குடும்ப சுச்சுவேஷனை வச்சு கவலையாக இருக்கேம்மா. கவலைப்படாதீங்க. ஏங்க இது மாதிரி கவலையெல்லாம் படாதீங்க. நமக்கு எல்லா வசதியும் தராங்க. காலையில் யோகா, அதுக்கப்புறம் டீ, அதுக்கப்புறம் சாப்பாடு தராங்க. மதியம் நல்ல சுவையாக சாப்பாடு தராங்க. நமக்கு தேவையான பொருள் அத்தனை நமக்கு தராங்க. எந்த கவலையும் படாத. திருப்பியும் நைட்லேயும் நமக்கு சாப்பாடு, நல்ல பெட்டு, படுக்க வசதி, டிவி ஓடுது, பேப்பர் வருது, திருப்பி சாயங்காலத்தில் டீ தராங்க. நல்லா அருமையாக கவனிச்சுக்கிறாங்க. இதை விட நம்ம வீட்டில் கூட அந்த அளவுக்கு யாரும் நம்மளை கவனிக்கல. இதெல்லாம் மறந்துட்டு நல்ல மாதிரி இருங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. நான் இந்த முதியோர்கள் தேடி இங்கே இருந்து 1 வருஷம் ஆச்சுப்பா. எனக்கு ஒரு கவலை இல்லை. எல்லாமே இங்கே ஃப்ரீ. மருந்துலேருந்து டாக்டர்லேருந்து எல்லாமே நம்மளே நல்லா கவனிக்கிறாங்க. சாப்பாடு ஃப்ரீ, எல்லாமே ஒரு பிரச்சனை கிடையாது. என்ன நம்ம ஒரு ஃபேமிலியாக ஒரு குடும்பமாக இருக்கோம். எங்களை நல்லா கவனிக்கிறாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. எந்த பிரச்சனை சொன்னாலும் கூட அவங்க சால்வ் பண்ணிடுறாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. தாராளமாக இருக்கலாம். கடைசி வரைக்கும் இருக்கலாம். கடைசி வரைக்கும் நான் இருக்க போகிறேன்ப்பா. நேசம் இலவச முதியோர் இல்லம் ராமரெட்டியூர், பாசம்பேட்டை, ஜோலார்பேட்டையில் 6 வருட காலமாக இயங்கி வருகிறது. இங்கு வயதானவர்கள் 50 பேர் வசித்து வருகிறார்கள். உறவினர்கள் மற்றும் ஆதரவற்றவர்கள் அனைவரும் இருந்தால் இங்கே கொண்டு சேர்க்கலாம். நாங்கள் நல்லபடியாக ஆதரவற்றவர்களையும் இங்கு உள்ள 50 தாத்தா பாட்டிகளையும் நன்றாக பார்த்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.